இன்னைக்கு இந்த வீடியோல ரேஷன் கார்டை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்றது தான் இந்த வீடியோல ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு உள்ள டவுட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா மேரேஜ் ஆயிருக்கு, இப்போ என்னோட ஃபேமிலி வந்து தனி ஃபேமிலி ஆயிடுச்சு, எனக்கு செப்பரேட்டான ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரேஷன் கார்டுனா என்னன்னே தெரியாதவங்க எனக்கு ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்டெப்பாக சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரேஷன் கார்டு ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரிசி, கோதுமை, சுகரு இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியமாக காசு கம்மியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து காசு கம்மியாக கிடைக்கிறது மட்டும் தான் மேட்ரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மட்டும் மேட்ரு கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, உங்கள் ஃபேமிலிக்கான ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் எப்படி வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு அந்த கார்டெலாம் தனித்தனியாக வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி இதுவும் ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் மாதிரி மாறிடும். ஸோ இந்த ரேஷன் கார்டில் இந்த லோ காஸ்ட்டோட என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓல்ட் ஏஜ் பென்ஷன் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அம்மா ஸ்கீம், அதாவது நம்ம புரட்சி தலைவி அம்மாவோட ஸ்கீம் கீழே கிடைக்கும். ஃப்ரீ எஜுகேஷனல் பெனிஃபிட், மெடிக்கல் இன்சூரன்ஸ்னு சொல்கிற ஒரு சில வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் வந்து இதில் எக்கச்சக்கமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரேஷன் கார்டை எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் ரேஷன் கார்டை எங்கே போய் அப்ளை பண்ணணும், எவ்வளோ நாளில் உங்களுக்கு ரேஷன் கார்டு வரும் அப்படின்னு சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். வாங்க ஒன்றுனா நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்பொழுதுமே நம்ம வீடியோ வந்து கிளியராக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நீங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோன்னே மேக்ஸிமம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, ரேஷன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட ஃபேமிலி வந்து தனியாக இப்போ தான் புதுசாக மேரேஜ் ஆயிருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற டைமில் தான் எல்லாருமே வந்து தனியான ஒரு ரேஷன் கார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. நீங்கள் வந்து இந்த tnpds.government.in அப்படின்னு சொல்கிற வெப்சைட்குள்ளே உள்ளே வந்துருங்க. இந்த வெப்சைட்டை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே மேனேஜ் பண்ணுறது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான், வேறு யாரும் கிடையாது. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஆப்ஷனாக நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது ஒரு என்னென்ன வீடியோலாம் வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு போய் சேர்ந்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வீடியோவை கிரியேட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதில் வந்து லாங்குவேஜ் இருக்கும். லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இங்கிலீஷ் கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுனால நான் இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணியிருக்கேன். இதே உங்களுக்கு வந்து தமிழ் நல்லா வரும்னா நீங்கள் அந்த லாங்குவேஜில் போயிட்டு நீங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிங்கன்னா தமிழாக மாறிடும். ஸோ இங்கே தமிழ் சூஸ் பண்ணால் அடுத்த செகண்ட் தமிழாக மாறிட்டு பார்த்தீங்களா. ஸோ தமிழில் வந்து நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்க்கலாம். சப்போஸ் இங்கிலீஷ்னா நீங்கள் இங்கிலீஷில் போயிடலாம். நான் தமிழ் சொல்கிறதுனால தமிழ் வந்து தமிழோட எனக்கு இங்கிலீஷ் கன்வீனியன்ட்டாக இருக்கிறதுனால நான் இங்கிலீஷில் போயிட்டேன். சரியா? இப்போ இந்த எலக்ட்ரானிக் கார்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்சியூமர் அவேர்னஸ் வீடியோ கீழே எலக்ட்ரானிக் கார்ட் சர்வீஸ்னு இருக்குது. இதில் வந்து 3 லிங்க் உங்களுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் லிங்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ளை ஃபார் நியூ எலக்ட்ரானிக் கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறவங்க இந்த அப்ளை ஃபார் நியூ எலக்ட்ரானிக் கார்டை சூஸ் பண்ணியிருக்கலாம். ஏற்கனவே கார்டு அப்ளை பண்ணிட்டீங்க, பட் ஸ்டேட்டஸ் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேட்டஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கார்டு அப்ளிகேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரீகன்சிடரேஷன் அப்ளிகேஷன், அதாவது இந்த அப்ளிகேஷனை திருப்பி ரீகன்சிடர் பண்ணுங்க. ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு, நான் இப்போ திருப்பி அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க ரீகன்சிடரேஷன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போறோம். ஸோ அதனால அப்ளை ஃபார் நியூ எலக்ட்ரானிக் கார்டு அப்படின்னு சொல்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இந்த அப்ளை ஃபார் நியூ எலக்ட்ரானிக் இதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்க கேமரா ஆன் ஆயிடும். உங்க கேமரா எப்போதுமே அவைலபிலிட்டியில் இருக்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஜஸ்ட் நான் கேமராவை மட்டும் ஆஃப்ல வச்சிடுறேன். இதுல வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் கேமராவை. இதுல வந்து நீங்க டீடைல்ஸை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டீடைல்ஸ் என்னென்ன, ஃபேமிலி ஹெட் யாரு, அதாவது அந்த ஃபேமிலியோட ஹெட் யாரு, ஸோ ஹஸ்பண்டா ஒய்ஃபா அப்படின்னு சொல்றத அது நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படின்னு சொல்றது நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாதர் நேம், அந்த ஹெட்டோட ஃபாதர் நேமு. அதே மாதிரி இது வந்து அதே மாதிரி தமிழ்ல ஒன்லி, தமிழ் ஒன்லின்னு சொல்றவங்க இது வந்து ஃபாதர் ஃபாதர் அப்பாவோட நேம் கொடுத்துருங்க. அட்ரஸ் லைன் என்னன்னு கொடுத்துருங்க. அட்ரஸ் லைன் வந்து தமிழ்ல இருக்கிறவங்க தமிழ்ல கொடுத்துருங்க, இங்கிலீஷ்ல இருக்கிறவங்க இங்கிலீஷ்ல கொடுத்துருங்க. சரியா? அட்ரஸ் லைன் வந்து அதே மாதிரி லைன் 2 லைன் 3ன்னு சொல்லி கேட்டாங்க. இதுல வந்து டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் கீழே வருவீங்க அப்படின்னு சொல்றதை சூஸ் பண்ணுங்க. ஸோ நிறைய டிஸ்ட்ரிக்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், வேலூர், விழுப்புரம், இதுல எந்த டிஸ்ட்ரிக்ட் வருவீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்க சூஸ் பண்ணுங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஜோன்ல வருவீங்க அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா அதுல எந்த ஜோனுக்கு நீங்க வருவீங்க. கோயம்புத்தூர்னு சொல்லி கொடுக்குறேன்னா கோயம்புத்தூர்ல நார்த்தா, சவுத்தா, வெஸ்டா, ஈஸ்டா, இதுல எந்த ஜோனுக்குள்ள வருவீங்க.
அண்ட் உங்க வில்லேஜ் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுங்க. இப்போ ஜோனுக்கு வந்து நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் ஒன்று சூஸ் பண்றேன். இதுல வந்து நீங்க எந்த வில்லேஜ் கீழே வருவீங்க? அஹ் அசோகபுரம், கூடலூர், அஹ் காலப்பட்டி, இது மாதிரி எந்த ஊர்ல வருவீங்களோ அந்த ஊர் சூஸ் பண்ணுங்க. போஸ்டல் கோட், போஸ்டல் கோட்னா உங்களோட பின்கோடு என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க. உங்களோட மொபைல் நம்பர் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ வந்து ரேஷன் கார்டில் போய் நீங்க ஏதாச்சும் பொருள் வாங்குறீங்கன்னா வாங்கினதுக்கு அப்புறம் அந்த மொபைல் நம்பர் தான் உங்களுக்கு, அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஒரு மெசேஜ் மாதிரி வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஓடிபியும் அந்த மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஸோ மொபைல் நம்பரை சூஸ் பண்ண மாச்சா ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து இந்த மொபைல் நம்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ், இதெல்லாம் மேண்டட்டரி கிடையாது. இமெயில் அட்ரஸ் நீங்க வேணா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இமெயில் அட்ரஸை கொடுக்கலாம். ஸோ இதுல வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் டீடைல்ஸை நீங்க ஃபுல்லா ஆட் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி நீங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி யாரு, அப்பாவா அம்மாவா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிபெண்ட் ஒரு ஒரு ஆளா போங்க. அவங்க டிசேபிள்டு பர்சனா இல்லை நான் டிசேபிள் பர்சனா அப்படின்னு சொல்லியும் பார்த்துக்கோங்க. கார்டு செலெக்ஷன், கார்டு செலெக்ஷன் என்ன கார்டு செலெக்ஷன் உங்களுக்கு வேணும், எந்த கார்டு என்னென்னலாம் பொருள் வாங்குவீங்க, சரி ரைஸ் கார்டா, சுகர் கார்டா, அதர்ஸா, நோ கமாடிட்டி கார்டுனா நோ கமாடிட்டி கார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ், நீங்க எதை வந்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ், அதாவது இந்த வீட்டில் தான் நீங்க தங்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் கொடுக்க போறீங்க, ஆதார் கார்டா, இபியா, ஸோ பேங்கோட 10 பாஸ்புக்கா, கேஸா, ப்ராப்பர்ட்டி டேக்ஸா, பாஸ்போர்ட்டா, இந்த 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 ஐட்டம்ஸ்ல எந்த ஐட்டம்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து நீங்க ஒரு ப்ரூஃபா சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ அதை வந்து இமேஜ் ஃபைலா மாத்திட்டு இங்க அப்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரேஷன் கார்டுக்கு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்றது, ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கன்ஃபர்மேஷன், இது வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்றேன், இங்க நான் அப்லோட் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உண்மையான டாக்குமெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து நீங்க ஃபேமிலி ஹெட்டோட போட்டோ கொடுக்கணும். ஸோ சப்போஸ் கேப்சர் இமேஜ்னா உங்களுக்கு கேமரா ஆன் ஆயிடும். ஸோ கேமரால நீங்க பார்த்துக்கலாம். ஜஸ்ட் கேப்சர் இமேஜ் கொடுத்துட்டு நீங்க கேமராவை வச்சு நீங்க அதை அப்லோட் பண்ணிடலாம். இல்ல என்கிட்ட ஏற்கனவே இமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில அப்லோட் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா வீடியோ அந்த போட்டோ வந்து இங்க அப்லோட் ஆயிடும். இது வந்து ஜேபிஇஜி இமேஜ் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். அண்ட் எம்பி சைஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 5 MB இருக்கணும். ஓகேவா? ஸோ இதை கொடுத்துட்டு நீங்க எல்லா டீட்டெயில்ஸும் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் அடுத்தடுத்து காட்டும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு வந்து உங்களை வந்து சேர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 30 நாளாச்சும் டைம் எடுத்துக்கும். இந்த 30 நாள் டைம்ல உங்களோட ரேஷன் கார்டு வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, பேக் போயிடுறேன். இங்க ஸ்டேட்டஸ் ஆஃப் ரேஷன் கார்டு, ஸ்டேட்டஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கார்டு செலெக்ஷன் இருக்குல்ல, இங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ரேஷன் கார்டு வந்து எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாத ஹெல்ப்லைன் நம்பரும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப்லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா 1967, அப்படி இல்லைன்னா 180042255901. இந்த 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 ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா கேட்டுக்கலாம். இது வந்து ஒரு ரொம்ப ஜென்ரிக்கான டேட்டா. யாராச்சும் புதுசா வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ரேஷன் கார்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் ரேஷன் கார்டு வந்து எனக்கு வந்து அரிசி ஃப்ரீயா தருவாங்க, கோதுமை ஃப்ரீயா தருவாங்க, அதுக்கப்புறம் வந்து சுகர், அதாவது சர்க்கரை எனக்கு காசு கம்மியா கிடைக்கும் அப்படின்னு சொல்ற சூழ்நிலையை மாதிரி இப்ப ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்றது ஒரு 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 ஐடி ப்ரூஃப் மாதிரி போயிடுச்சு. அதனால ரேஷன் கார்டை உங்களோட ஃபேமிலிக்கு நீங்க வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சப்போஸ் உங்க ஃபேமிலியில மெம்பர்ஸ் வராங்கன்னா அந்த மெம்பர்ஸையும் நீங்க ஆட் பண்ணலாம். அதுவும் வந்து நான் எப்படி வந்து டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்றதுன்னு சொல்லி இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக மொத்தம் இந்த வீடியோ மூலியமா நீங்க என்ன விஷயம் கத்துக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களோட ரேஷன் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்ற இன்ஃபர்மேஷனை ஃபுல்லா